உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள். பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாதம், அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற ஒரு புரட்டாசி மாதம், பலரின் வாழ்க்கையை புரட்டி போட்டு அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு உச்ச கிரகங்கள், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களின் யோக பலன்கள் அமைந்திருக்கின்ற இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட புரட்டாசி மாத பலன்கள் மீன ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை, இதற்கு ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய முத்தான கொட்டித் தருகின்ற ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அதிர்ஷ்டத்தின் மூலம் உச்சத்திற்கு செல்லுகின்ற ஒரு சிறந்த யோக பலன்கள், வேற லெவல்ல மாத்த போதும். அப்படிப்பட்ட சிறந்த யோக பலன்களை இன்னைக்கு மீன ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்காக அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க, எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை ஒரு இடத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? அவன் வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க, வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல, ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒன்றுமே நடக்காமல் வந்து நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை
சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். புரட்டாசி மாத பலன்கள் மீனராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு சிறந்த கிரக அமைப்புகளோடு அமைந்திருக்கிறது. அதில் துளிகூட சந்தேகமே இல்லை. ஒரு 2 கிரகங்களில் மாற்றம், ஆட்சி உச்சம் பெற்ற 2 கிரகங்களில் மாற்றம் பலரின் வாழ்க்கை நிச்சயமாக அதிர்ஷ்டத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு உச்ச கிரகங்களின், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களின் கிரக அமைப்புகளில் அதற்குரிய சிறந்த யோக பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. ஆக இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே அமக்கலமாக, அமோகமாக, மங்களகரமாக ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமி யோகத்தோடு புரட்டாசி மாதம் முதல் தேதி ஆரம்பிக்கின்றது. அதுதான் 17/9/2024 அன்று புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கின்றதே பௌர்ணமியோடு ஆரம்பிக்கின்றது. ஆரம்பிக்கும் போது ஒன்றும் சரியில்லைப்பா, என்னப்பா ஆரம்பமே சரியில்லை அப்படின்னு சொல்றதை விட ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு, அமோகமா இருக்கு, அமக்கலமா இருக்கு. பௌர்ணமி யோகத்தோடு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிறந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய நவராத்திரி விழா, ஒவ்வொரு குடும்பமும் சிறந்து விளங்குவதற்காக, ஒவ்வொரு பெண்களும் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு நவராத்திரி விழா. அதுதான் 3/10/2024 தொடங்கி 11/10/2024 அன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோடு நிறைவு பெறுகிறது. மேலும் அதனுடைய தொடர்ச்சியாக 12/10/2024 அன்று விஜயதசமி, அதாவது அசுர சக்தியை அளித்த விஜயன் என்றால் வெற்றி, விஜயன் என்றால் வெற்றி, அதாவது விஜயதசமி என்று சொல்லுகிறது. விஜயதசமி என்று சொல்லக்கூடிய விஜயன் என்றால் யாரு? அர்ஜுனன். ஆகவே தான் விஜயம் என்றது சொல்லக்கூடியது, விஜயன் என்று சொல்லக்கூடியது வெற்றி என்று சொல்லக்கூடியது. ஆக அப்படிப்பட்ட அசுர சக்தியை அளித்த வெற்றி நாளாக இந்த விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது 12/10/2024. இப்படிப்பட்ட சிறந்த ஒரு அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் மேலும் ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய மாற்றம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது. புரட்டி வேற லெவல்ல புரட்ட போகுது. ஆக அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் கிரக அமைப்புகள் மீன ராசிக்கு என்ன கிரக அமைப்புகள் பார்ப்போம். முதல்ல மீன ராசியில் ராகு, மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, மீன ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் ஆட்சி உச்சம் பெற்ற, அதாவது புரட்டாசி மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கன்னிக்கு வரார். 2 தேதி தான், புரட்டாசி 1, புரட்டாசி 2, புரட்டாசி 3க்கு புதன் கன்னிக்கு ஆட்சி உச்சம். இதுதான் மாற்றம். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மீன ராசிக்கு 7ஆம் இடத்துல. அடுத்து மீன ராசிக்கு 8ஆம் இடத்தில் துலா ராசியில் ஆட்சி பெறுகின்றார். அதே புரட்டாசி 3ல, அதே 19/9/2024, அதே 19/9/2024 கன்னியில புதன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு 7ஆம் இடத்தில். அதே 19/9/2024 சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு துலா ராசி 8ஆம் இடத்தில். 8ஆம் இடத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். 8ஆம் இடத்துல மோசமான கிரகம் மட்டும் உட்கார, 8ஆம் இடம் 12ஆம் இடத்துலையும் மோசமான கிரகம் தான் கடநிலை ஆகி போகும். அப்ப 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துலயும் வலிமையான கிரகங்கள், சுப கிரகங்கள் இருந்தா நமக்கு சொத்து சேரும், காசு பணம் கொட்டும். அதுதான் முக்கியம். நிரந்தரமா மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு காசு இல்லாத நாளே இருக்காது. இன்னைக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வலிமையான கிரகங்கள் இருந்தா இன்னைக்கு காசு, ஒரு நாள் கூட காசு இல்லைன்னு கவலைப்பட மாட்டான். எப்படியாவது காசு பணம் வந்துகிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் அந்த 8ஆம் இடம். வருமானம் என்னைக்குமே கையில காசு இல்லைன்ற நிலையே வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகம் என்பது இந்த புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தா காசு பணம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். எதிர்பாராத ஒரு புதையல் யோகமாதி. ஏன்னா 4ஆம் அதிபதிக்கு 4, 5, 6, 7. அப்ப
7ஆம் இடத்தில், அதாவது முதல்ல பாருங்கன்னா ராகு மீனத்தில் இருக்கிறதுனால எந்தவித துன்பமும் இல்லை, தெய்வீகத்தன்மையோடு இருக்கின்றது முதலே சொல்லிட்டேன். அடுத்து மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து போன மாசம் இருக்கக்கூடிய குருவை விட இந்த மாசம் குரு அதாவது குரு மீன ராசிக்கு 10ஆம் அதிபதி. தொழில் செய்கின்ற தொழில், உத்தியோகம், வருமானம், வியாபாரத்துக்குரிய குரு 3ஆம் இடத்தில் வலிமை பெறும் பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உறவுகள் மத்தியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடிய, தனத்தையும் செல்வத்தையும் பதவி யோகத்தையும் செல்வ யோகத்தையும் தரக்கூடிய ஒரு நிறைவான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப் போகிறது. கற்ற கல்வினால் உத்தியோகம், செய்கின்ற வியாபாரத்தில் விருத்தி, அரசு உத்தியோகம், திருமண யோகம், செல்வ யோகம், நல்ல தொழில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய இடத்தில் குரு போன மாதத்தோடு இந்த மாதம் சிறந்த யோகத்தை தரக்கூடிய இடத்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, என ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த ரிஷபராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது குருவுடைய வலிமை அதிகப்படுகின்றது. அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் கேந்திர வலிமை பெறுகிறார். அதுவரை 9ஆம் அதிபதியாகி கேந்திர வலிமை பெறும் பொழுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சொத்து சுகங்கள் கிடைப்பது, வாகன யோகங்கள் கிடைப்பது, பதவி யோகங்கள் கிடைப்பது, வீடு இடங்கள், சொந்த வீடு சொத்துக்கள் பெறக்கூடிய யோகங்கள், அரசு உத்தியோகங்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு IAS IPS காவல்துறை சம்பந்தப்பட்ட உத்தியோகம் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த ஆங்கார் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் வீட்டில் இருந்தா பெரும்பாலும் கற்ற கல்வியினால் ஒரு ஆசிரியர் பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு கல்லூரி பேராசிரியராக வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா புதன் கல்வியுடைய ஸ்தானத்துக்குரிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் தடகாரம் கொடுக்கும்போது அதற்குரிய வேலை வாய்ப்பு வருமானத்தை கொடுக்கும். அதே போல ஒரு IAS IPS ஆராய்ச்சி துறை, ஆராய்ச்சி மருத்துவம் அதில் அடங்கும். அந்த மாதிரி துறையில படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த செவ்வாய்க்கு அடுத்து மீனராசிக்கு 7ஆம் இடத்துல உலக வெற்றி, ஒரு ஷேர் மார்க்கெட் தொழிலோ, ஒரு கூட்டு தொழிலோ, ஒரு திருமணத்தால் யோகமோ, கணவன் மனைவி செய்கின்ற தொழில் வியாபாரமோ, இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை. ஒரு அரசு உத்தியோகம் முயற்சி பண்ணால் அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஒரு ஒப்பந்தம், ஒரு குறுகிய கால ஒப்பந்தம், அதுக்கப்புறம் ஒரு பதவி முன்னேற்றம் கிடைக்கும். முதல்ல ஒரு குறுகிய கால ஒப்பந்தம் மீனராசி அரசு உத்தியோகத்தின் மூலம், அதுக்கப்புறம் உயர் பதவி கிடைக்கும். அப்போ உலக வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய இடம் தான் திருமணத்தால் யோகம், அரசு உத்தியோகத்தால் யோகம், செய்கின்ற வியாபாரத்தால் யோகம், ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் திடீர்னு கொட்ட போது, ஷேர் மார்க்கெட்டில் அவங்க ஈடுபட்டா திடீர்னு காசு பணம் கொட்டும். அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பலரின் வாழ்க்கையை புரட்டு போடுகின்ற கிரகம் தான் இந்த கிரகம். புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திருக்கிற அந்த 3 சக்தியுமே கன்னிராசியில் புதன் இருக்கிறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. அடுத்து மீனராசிக்கு 8ஆம் இடத்தை பற்றி அதிக நிரந்தர வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய 8ஆம் இடம் அதாவது மகாலட்சுமி அம்சம் கொண்ட சுக்கிரன் என்றால் மகாலட்சுமி இருக்கிற செல்வம் பூரா உங்க வீட்டுக்கு வரும்னு அர்த்தம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றால் காசு பணம் கொட்ட போகிறது. செய்கிற வியாபாரத்தில், வருமானத்தில், அதே நேரத்தில் இந்த சிட் ஃபண்ட் நடத்துறவங்க, அதே சிட் ஃபண்டு, ஏலச்சீட்டு, மற்றபடி இந்த LIC, சேமிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் சிறப்பா இருக்கும். சேமிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் சிறப்பு. வங்கி தொழில், வங்கி உத்தியோக உயர்வு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும், டாப்ல இருக்கும். அதாவது ஏற்கனவே அந்த LIC, இந்த LIC பாலிசி, இதுல இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிட் ஃபண்டு, LIC பாலிசி தொழில்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு பதவி முன்னேற்றம், வருமானம் அதிகப்படக்கூடிய காலம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்க? அடுத்து மீன ராசிக்காரங்க இந்த ஆடை ஆபரணங்கள், உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சினிமா துறை சார்ந்த தொழில்கள், எலக்ட்ரானிக் வீட்டு போய் சாதனங்கள், இந்த தொழில ரொம்ப டாப்ல போயிடும், நல்ல லெவல்ல இருக்கும். தங்க தொழில்,
முக்கியமாக ஆடை ஆவணம் தங்க தொழில் பார்க்கறதுக்கு ரொம்ப டாப்ல போகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆடை அலங்கார சாதனங்கள், தங்க தொழில்கள், அத்தனை வியாபாரங்களும் சிறந்து விளங்கக்கூடிய நிலையில் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்பார்கள். அதாவது வேற லெவல்ல கொண்டு போகுது மீனராசிக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட, அதாவது ஒரு சுக்கிரன் சாதாரணமா இருக்கிறத விட ஒரு ஆட்சி பட்டு இருக்கும் பொழுது வருமானத்தை, காசு குணத்தை கொட்டக்கூடிய யோகம் தான் அந்த. அதே நிலையில புதன் ஒரு வியாபாரத்துக்குரியவன், கற்ற கல்வியான உத்தியோகத்தை தரக்கூடியவன், பிள்ளைகளுடைய முன்னேற்றம் தரக்கூடியவன், திருமணத்தை நடத்தக்கூடியவன், அரசு உத்தியோகத்தை தரக்கூடியவன், இத்தனை யோகங்களோடு புதன் இருக்கிறார். இந்த 2 சிறப்பு அம்சங்களும், மேலும் குரு ரிஷபராசிலிருந்து புதனை பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்ப 10ஆம் அதிபதியான குரு ரிஷபராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உலகமே உற்றுக்கு நோக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகிற அதிர்ஷ்டத்தின் மூலம் புரட்டி போடுகின்ற ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக அமையப் போகிறது. அதுல சந்தேகமே இல்லை. ஆக இப்படிப்பட்ட சிறந்த அமைப்புகள் மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் உறுதியாக உண்டு. இல்லை ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்கு, அந்த நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க ஜாதகத்தில் என்ன கோளாறு இருக்குன்னு பார்ப்போம். என்ன மோசமான தசா புத்திகள் நடந்தா, ஒரு மோசமான தசா புத்திகள் நடந்தா கண்டிப்பா பலன் கிடைக்காது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நிறைய ஜாதகத்தை எங்கேயோ பார்த்துட்டோம் அப்படின்ற வேதனையும் சொல்றீங்க. அப்ப நடக்கல அப்படின்ற காரணம் என்ன காரணத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்களையும் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னென்ன காலத்தில் இது நடக்க வேண்டும் என்று அதை சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது தெளிவான விளக்கம். ஆக ஜோதிடம், இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்பட்டு விடுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். நிறைய சொல்றீங்க, இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அடிக்கடி சொல்ல வேண்டிய நிலை ஏற்கு. ஏன்னா கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு 37 வயசு ஆச்சு, தம்பிக்கு 35 வயசு ஆச்சு. அண்ணனுக்கு கல்யாணம் முடியாதான் தம்பிக்கு கல்யாணம் முடியும். 2 பேரும் கல்யாணம் முடியாம நாங்களும் எங்கேயோ ஜாதத்தை பார்த்துட்டு என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டோம். அந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்க, இந்த அதாவது தேவையில்லாத காலத்தில், அதாவது ராகு திசை நடக்கக்கூடிய காலத்தில் கலசர தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. இல்ல சனி திசை நடக்கக்கூடிய காலத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ அதுதான் அப்பதானே சரியாகும். எடுத்தே ஒரு பரிகாரம். ஆக எந்த ஒரு பரிகாரம் ஆனாலும் சரியான முறையில் செய்தால் சரியாக நடக்குங்கிறதுதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் பரிகாரம் என்ற ஒரு சிறந்த விஷயங்கள். சரியான முறையில் சரியாக செய்தால் அந்த சரியான முறையில் நிவர்த்தி அடையும் அந்த பரிகாரம். ஆக எந்த பிரச்சனையாலும் ஒரு முறை ஜாதகத்தை எடுக்க சொன்னது நடக்கும். இங்கே நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் தான் தவறாக இருக்க வேண்டும். இங்கு என்னை நாடி வரக்கூடிய ஒரு அத்தனை பேருக்கும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.